கிழவி வந்துச்சுங்க. டேய் வண்டி ஏறா ஃப்ராங்க்லின். டேய் சாப்பு வர வர ரொம்ப பண்ற நீ. சொல்ற பேச்சே கேட்க மாட்ற. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ரேஸ்க்கு போனப்ப நீ என்ன சொன்ன? நான் வரலன்னு சொல்லிட்டு நான் வின் பண்ணதுக்கப்புறம் அங்க வந்துட்டு நீங்க வின் பண்ணுவீங்க தெரியும் பாஸ்ன்ற. ஏன்டா? பாஸ், நான் ஒன்றும் நீங்க வின் பண்ணுவீங்கன்றதுக்காகலாம் அவங்க வரல. அந்த இடத்துல ஏதோ தங்க எலும்பு இருக்குன்னு சொன்னாங்க பாஸ், அதுக்காக தான் நான் போனேன். நீங்க தோத்துருவீங்கன்னு தான் நினைச்சேன். நீங்களே ஏதோ லக்ல ஜெயிச்சிட்டீங்க போல. டேய் என்னடா அண்ணனை எப்படி அசிங்கப்படுத்துற? ஓ அப்படியாண்ணே. அப்ப இதெல்லாம் உண்மையாண்ணே? நான் பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தேனே. யார்டா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? அதுவும் இங்கேயும் அங்கேயும் வேற நடந்துட்டு இருக்கான். சிரிச்சு பேசிட்டு இருக்கான். டேய் சாப்பு உனக்கு தெரியுமாடா? பாஸ், நானே தங்க எலும்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அட போடா. டேய் சின்சான் யார்கிட்ட பேசிட்டு இருக்க நீ? இருங்கண்ணே, இது ஒரு முக்கியமான விஐபி கால்ண்ணே. இருங்கண்ணே, அவர்கிட்ட பேசிட்டு வரண்ணே. டேய் சின்சானே, யாரா அந்த விஐபி? எனக்கு தெரிஞ்சே ஆகணுமே. யார் அந்த விஐபி? அதுவும் என் பழைய ஃபோனில் இருந்ததே ஒரு 4 நம்பர் தான். அது வந்து யாருக்கு ஃபோன் போட்டு நீ விஐபின்ற? அண்ணே வேற யாரும் இல்லைண்ணே, உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு லமார் தானே. எது லமாரா? அவன் ஒரு பைத்தியமாச்சடா. அவன் கூட எப்படி நீ ஃப்ரெண்டான? அவனை விஐபின்னு வேற சொல்ற. அவனே ஒரு டம்மி பீஸ்ரா. அண்ணே அவர் அப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணே, அவர் புத்திசாலிண்ணே. அவரு ஒரு கோஸ்ட் இருக்க இடத்த சொன்னார்ண்ணே. அங்க போகணும் போல எனக்கு ஆசையா இருக்குண்ணே. வாங்கண்ணே போலாம். என்னது கோஸ்டா? எந்த கோஸ்டா? கிராணிண்ணே. கிராணியா? அந்த கிழவிக்கு தான் கண்ணு தெரியாதேடா. அண்ணே அப்புறம் என்னண்ணே, வாங்கண்ணே போலாம் ப்ளீஸ்ண்ணே. தம்பி சின்சான், நான் என்ன சொல்லி முடிக்கலப்பா. அதுக்கு கண்ணு மட்டும் தான் தெரியாது, காது ஷார்ப் அந்த கிழவிக்கு. கொஞ்சம் சவுண்டு போட்டினா கூட மண்டையிலே அடிக்கும் அந்த கிழவி. அதோட சங்காத்தை நமக்கு வேணாம். ஒழுங்கா வீட்டுள்ள வந்துரு, வா போலாம். அண்ணே நான் வரமாட்டேனே. அந்த கிழவி இருக்க இடத்துக்கு போய் பார்க்கணுண்ணே. எனக்கு கொஞ்சம் த்ரில்லு வேணுண்ணே. வாழ்க்கையில கிக்கே இல்லைன்னா எப்படிண்ணே? டேய் கிக்கு தானே வேணும் உனக்கு? பேய் படம் பார்க்கலாம் வா. அந்த வீட்டுக்கு போலானே, அதுவும் இப்பயே போலானே. இல்லைன்னா நான் வீட்டுள்ள வரவே மாட்டேனே. சரி வந்து தொலை. அண்ணே சாப் வரானான்னு கேளுங்கண்ணே. சரி வா கேட்போம். டேய் சாப்பு வரியா? ஓ, நான் ஒன்றும் முட்டாத்தனமா அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து சாக மாட்டேன். ஓ, டேய் சாப்பு உஷாராதான் இருக்க. சரி வாடா சின்சானு, நம்ம போலாம் வாடா. அதான் சாப்பு வரலன்ட்டால, நம்ம வரைக்கும் போவோம். சின்சானு வரியாட்டியா? வரேண்ணே. என்னடா இங்க இருந்த வண்டியா காணா? அடைச்ச வண்டியை கராஜில் விட்டதே மறந்துட்டேனே. சரி ஓகே சின்சானே, கொஞ்சம் தண்ணி நில்றா. அண்ணன் ரிவர்ஸ் எடுக்கணும். தள்ளுறா. அண்ணே ஹெட்ஸாதீங்கண்ணே. சரி தள்ளு டக்குன்னு வந்து ஏறுவா. அண்ணே நான் ஏறுறது இருக்கட்டும்ண்ணே. இந்த காரு வந்து அந்த ரேஸ்ல வின் பண்ணவே அந்த காராண்ணே. அது அந்த காசுல வாங்கின காராண்ணே. ஆமாண்டா சின்சான். அந்த வீடியோ யாராவது பார்க்கலன்னா அதோ லிங்க் வருது பாருங்க, அதை தொட்டு பாருங்க. அண்ணே வழியே தெரியாம நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்கண்ணே. மேப் என்கிட்ட தானே இருக்கு. சரி காட்டுறா அதை சின்சான். அந்த மேப்பை காமி, அப்பதான் நான் போக முடியும். அண்ணே இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதானே நான் இந்த மேப்பை உங்களுக்கு காமிப்பேன். எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கண்ணே. ஆமாங்க கைஸ், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் மேப் பார்த்து நம்ம கிராணி வீட்டுக்கு போக முடியும். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டேய் சின்சான் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க, நம்பு. இப்போ மேப் காமி. ஓகேண்ணே இதோ பாருங்கண்ணே, இதானே மேப்பு. அண்ணே இதோ இங்கே தானே இருக்கு அந்த கிழவியோட வீடு. இது வந்து நல்லா பார்த்துக்கோங்கண்ணே. இப்போ காமிக்கிறப்பே திருப்பி காமிக்க மாட்டேனே. டேய் சின்சான் என்னடா வளர்ற? அந்த மேப்பு தான் நீ சப்ஸ்கிரைப் பண்ணா தரேன்னல. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, ஒழுங்கா குடுறா. அண்ணே மேப்பு பார்த்து ஓட்டுறதுல என்னன்னே கிக்கு இருக்கு? நான் சொல்லி நீங்க ஓட்டினா தானே கிக்கு தானே முக்கியம். இப்போ நான் கொடுக்க போறேன் பாரு ஒரு கிக்கு, அதோட நீ கிக்கே கேட்க மாட்டேன். அண்ணே எல்லாம் ஒரு ஃபன்னு தானே, நான் வழி சொல்றேனே, போவனே. இருங்க, நான் பார்த்த வரைக்கும் நேரா தான் போகணும் இந்த ரோட்ல. நேரா போவோம். ஸ்டாப் நிறுத்துங்கண்ணே. அண்ணே நிறுத்துங்க. என்னடாச்சு? அண்ணே இப்படிக்கா போக கூடாதுண்ணே. இதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் போச்சுல, அதில் தானே போனோம். டேய் இதுதான்டா ஸ்ட்ரெயிட் ரூட்டு, இதுல போனதாண்டா சீக்கிரம் போக முடியும். அண்ணே இதுதானே நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி ஜாலியா இருக்கும் போற வழியே. வாங்கண்ணே இதுல போலானே. டேய் இந்த ரோடே டேஞ்சரா இருக்கு, இதுல போய் ஆகணுமாடா உனக்கு? ஆமாண்ணே இதுதானே ஜாலியா இருக்கும். வாங்கண்ணே இதுல போலானே. சரி நீ சொல்றியேன்னு வரேன், அப்புறம் தப்பாச்சோ நீ தான் காலி அப்புறம். சரிண்ணே வாங்கண்ணே. அண்ணே இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரைட்டு வரும் பாருங்கண்ணே, அதுல ரைட் எடுத்து நேரா போகணுண்ணே. அப்படிதான் இந்த மேப்ல போட்டிருக்கண்ணே.
அதுக்கப்புறம் லெஃப்ட் ஒன்று எடுக்கணுமாண்ணே. சரி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ ஏன் கண்ணாடியில் மூஞ்சி வச்சு அழுத்திக்கிட்டு இருக்க? அண்ணே இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்குண்ணே. என்னடா வியூ? ஏன்டா மலை உச்சிலையாடா இருக்கும் வியூ நல்லா இருக்குன்ற? அண்ணே சும்மாண்ணே. சரிண்ணே நீங்கள் ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணே, என்ன பார்க்காதீங்கண்ணே. வண்டியை பார்த்து ஓட்டுங்கண்ணே. இப்போ தானே சொன்னேன், சொல்லிகிட்டே இருக்கும் போதே போய் விட்றீங்கண்ணே. டேய் ஒரு தடவை தப்பா விட்டுன்றதுக்காக இப்பெல்லாம் பேசக்கூடாது, புரியுதா? 1 week later. அப்புறம்ண்ணே இங்கே ஒரு ரைட்டுண்ணே. டேய் இங்க ஒரு ரைட்டே இல்லையாடா, இங்க வழியே இல்லையடா ரைட்ல. என்னடா சொல்லிட்டு இருக்க நீ? நீ சொல்ற வழியை நம்பி நான் அவ்வளோ தூரம் வந்துட்டேனேடா. அட பாவி பாரா டே, நீ எங்கடா ரைட் இருக்கு உன் கண்ணுக்கு? நீ சொல்ற வழி இது கேட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேனேடா பாவி. அண்ணே அதெல்லாம் விடுங்கண்ணே, உங்களுக்கு கிராணியை பற்றி என்னென்ன தெரியும்? கிராணியா? அந்த கிழவி கண்ணு தெரியாது, அது மட்டும் தானே எனக்கு தெரியும். அண்ணே அந்த கிராணி கிழவி வீட்டை தாண்டி தானே நான் டெய்லியும் ஸ்கூலுக்கு போவேன். அந்த கிழவினா டம்மி பீஸ்ண்ணே. அப்படியாடா? நீ தான் ஆளி நாள் அழகுராஜாவாச்சே. சரா நீ சொன்னா கரெக்டா தானே இருக்கும். அண்ணே 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 வண்டியை நிறுத்துங்கண்ணே. அண்ணே வண்டியை நிறுத்துங்கண்ணே. அண்ணே நான் பார்த்துக்கிட்டேன் நான். டேய் என்னடா பார்த்த? சின்சான் சொல்றா, கிராணியை பார்த்துட்டியா? எங்க இருக்கு கிராணி? அண்ணே கிராணிலாம் இல்லைண்ணே, அங்கே பஜ்ஜி கடை இருக்குது. ஆயா சுட பஜ்ஜி போட்டுக்கிறாங்கண்ணே, பஜ்ஜி சாப்பிட்டு போகலாண்ணே. டேய் உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு இதுக்கு மேலே சரிப்பட்டு வராது. ஒழுங்கா மேப்பை குடுறா மேப்பை. சரிண்ணா வச்சுக்கோங்கண்ணே. டேய் இவ்வளோ நேரம் மேப்பையே தலைகீழ வச்சுட்டாடா, இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்திருக்க. அட பாவி குடுறா ஒழுங்கா. இதுக்கப்புறம் நான் பார்த்து நானே ஓட்டிக்கிறேன். உன்னை நம்பி இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சூப்பராக செஞ்சுட்டா. அண்ணே இதானே கிக்கு. வேணாம் அமைதியா இருந்துரு. எப்படியோ கிராணி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு கை. இந்த சின்சான் பையன் பார்த்தீங்களா, அவன் சொன்ன இடம் இது. ஆனால் உண்மையிலே கிராணி இருக்க இடம் இது. அவன் மேப்லேயே தப்பாக மார்க் பண்ணி அந்த லமாரே ஒரு லூசு போய 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டு தப்பாக மார்க் பண்ணியிருக்கானுங்க. சரி நம்ம கிராணி வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. டேய் சின்சானே கொரட்டை விட்டது போதும், இந்துரா சின்சான். இங்கே பார்த்தீங்களா கைஸ், இதுதான் கிராணியோட வீடு என்ட்ரன்ஸு. பார்க்கவே தீகலாக தான் இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா சைடில் எவனோ ஒருத்தன் ஹெலிகாப்டரில் இருக்கான். என்னண்ணே உளறான் பைத்தியக்காரன்? டேய் பைத்தியக்காரா கொண்டாரு கம்மனிடுறா. சின்சான் அவன் வேற ஏதோ ஹெலிகாப்டர்லாம் வச்சிருக்கான், அவன்கிட்ட ஏன்டா சண்டைக்கு போற? சரி கைஸ் இப்போ நம்ம இங்கே வண்டியை விட்டுட்டு அங்கே ஓரமாக போய் பேசுவோம். சின்சான் இங்கே வாடா. சின்சான் வந்தியா இல்லையா? அங்கே பாத்தியா 2-3 பேர் நிற்கிறானுங்க. அவனுங்க பேர் உள்ள கிரானிட்ட மாட்டிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறானுங்க. இங்கே வா, இந்த லாரி பின்னாடி வா சின்சான். அண்ணே எங்கடா இருக்கீங்க? அண்ணே டேய் இங்கே தான்டா. எங்கடா இருக்க நீ? டேய் இங்க இருக்கேனே. வா. டேய் சின்சானே சொல்றது கேளு, அங்கே பேர் நிறைய பேர் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்பயும் உனக்கு போகணுமா கிராணி வீட்டு உள்ள? அண்ணே எனக்கு போகணுண்ணே. போகணுமா? ஏன்டா? ஆமாண்ணே எனக்கு போயே ஆகணுண்ணே. இப்போ ஏன்டா இப்படி சொல்ற? ஆமாண்ணே எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வந்துடுறேண்ணே. அட பாவி பாத்ரூம் ஏடா அப்படி சொன்னேன்? பாத்ரூம் போகிறது என்ன சுகமா இருக்கு. கிராணி அது. ஐயோ கிராணி பிராங்க் நான் அடிச்சிருச்சு. ஐயோ ஓடுறா சின்சான். ஓடி போய் யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுட்டு வருவோம். நம்ம யார் ஹெல்ப்புக்கு வருவான்னு தெரியலையே. ஓடுறா சின்சான், நீதான் பிராங்க்லினை காப்பாற்றணும். என்னடா பெட்ரூம்ல படுத்திருக்கோமா இல்ல அவன்ல படுத்திருக்கோமா? இவ்வளோ வைக்கையா இருக்கு. ஹேய் என்னடா இடம் இது? ஐயோ கிராணியோட வீடா இது? ஐயோ கிராணியை அச்சு போட்டு நம்மளை தூக்கி எது வீட்டில் போட்டுருச்சு போலே. சின்சான் வர என்னான்னு தெரில. சின்சான் எப்படி பார்த்தாலும் தப்பிச்சிருவான், அவன்லாம் திருட்டுப்ப. இருங்க நம்ம கையில் கன்று இருக்குங்க. நினச்ச மாதிரி அந்த கன்று சுடலை. ஆனால் அந்த கன்னில் இருக்க டார்ச் மட்டும் லைட்டாக யூஸ் பண்ணிக்க முடியுது நம்மளால். இப்போ கிராணி எங்கே இருக்குன்னு சைலண்ட்டாக போய் பார்ப்போமா? என்னடா சவுண்டு இது? கிராணிக்கு ஆஸ்மா வந்துச்சா என்னமோ? நம்ம பார்த்து பொறுமையாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஒரு ட்ராப்பு, இதில் காலை வச்சா மணி சவுண்டு கேட்டோன்னே அது கண்டுபிடிச்சிரும். அப்படியே சைலண்ட்டாக குதிச்சுட்டு இங்கே தான் சவுண்டு கேட்குது, கிராணி சவுண்டு. இங்கே தான் இருக்குது பாருங்க, தெரிதா உங்களுக்கு? கிராணி அங்கே தான் இருக்குது. அது அங்கேயே இருக்கட்டும். நம்ம இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். குதிரா கரெக்டாக குச்சாச்சு. இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். பைனாப்பிளா? கிழவிக்கு பள்ளியில் எப்படி சாப்பிடுவதெல்லாம்? கதவுல பார்த்தீங்கன்னா எத்தனை லாக் வச்சிருக்குதுன்னு. இது வழியெல்லாம் போகவே முடியாது. சரி வாங்க அப்படியே இந்த சைடு போய் பார்ப்போம் இங்கே தான் இருக்கான்னு. மைக்ரோவேவ் அவன்லாம் இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. வாங்க அப்படி போவோம். டைனிங் டேபிள்லாம் வச்சுக்குது ஆயா ஒரு ஆளுக்கு. அப்படி போவோம். இங்கே ஒரு வெளியே போகிற வழின்னு நினைக்கிறேங்க இது.
ஆஹா, செவுருலாம் என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்கு? இங்கே என்ன இது குட்டி குடிசை? ஃபேன்லாம் வச்சிருக்கு. டிஜிட்டல் கிழவியா இருக்குமோ? தெரியல. வாங்க அப்படி வந்த வழியிலே போவோம். வேற எங்கேயா வழி இருக்கும் கண்டிப்பாக வெளியே போக. எனக்கு என்னவோ அந்த கிழவி கீழேயே நிற்கிறனால எனக்கு சந்தேகமாக இருக்குது. சரி பரவாயில்ல பார்ப்போம். இங்கே எங்கேயா சாவி கீவி இருக்கான்னு பார்ப்போம் வெளியே போவேன். சைலண்ட்டாக போடா ஃப்ராங்க்லின், சவுண்டு கிவுண்டு போட்டுறாதடா. போ போ போ. அப்படிதான் வீட்டையே சுற்றி வந்துட்டேன். எனக்கு ஒரு குழுவும் கிடைக்கல எப்படி தப்பிக்கணும்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இருங்க அந்த மணியை மிதித்து பார்ப்போமா? மிதித்த உடனே அந்த கிழவி வந்த உடனே கீழே போக முடியுமான்னு பார்ப்போம். இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆனால் கரெக்டாக அது தொட்டுட்டு ஓடிடணும், இல்லாட்டி கிளவி வந்து பிடிச்சிடும். ஓடுறா ஃப்ராங்க்லினே, ஓடு 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 ஓடு. கிழவி எப்போ வேணா வரும். இந்நேரம் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம சைலண்டாக இங்கே போயிட்டு நின்றுலாம். கிழவி வேற எங்கேயாவது போச்சுன்னா கீழே ஓடிடலாம். இருங்க இங்கே நின்று பார்ப்போம். சைஸாக பார்க்கணும். கொஞ்சம் மாட்டணும் காலி. எப்படி கிழவி கண்ணு தெரியாது, அதனால நம்ம போய் நிற்கலாம். ஆனால் சவுண்டு கேட்கும்ல தெளிவா. இங்கே பார்த்தீங்களா கிராணியா எப்படி நிற்கிதுன்னு? இருங்க இன்னும் பயமாக இருக்கு. கீழே போனோன்னே டப்புன்னு மண்டையில் அடிச்சிருச்சுன்னா பார்த்தீங்களா திருப்பி கீழே போகுது பாருங்க. அப்போனா கீழே தான் ஏதோ வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கிழவி. சீக்கிரட்டாக ஏதோ கீழே தான் வெளியே போக வழி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வேணே கீழே போய் நின்றுக்குது. நம்ம கீழே தப்பிக்க போனால் டப்புன்னு பிடிச்சி அடிச்சிடலான்னு பார்க்குது போல். குதிரா இப்போ வந்து நம்ம ஏதாவது பண்ணி அந்த கிழவி டிஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். சரி வாங்க அப்படியே பொறுமையாக இந்த ரூம் போவோம். இந்த ரூம் தான் இன்னும் மேல் ஃப்ளோர்லேயே நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்படியே சைலண்ட்டாக போவோம். இங்கே பார்த்தீங்களா நிறைய புக்கெல்லாம் இருக்குது. ஏதாவது ஒரு பொருள் மாதிரி ஏதாவது கிடச்சிதுன்னா தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே நிறைய பொருள் மாதிரி இருக்குது. இந்த குட்டி கேன் மாதிரி இருக்குது, அதை எடுத்துக்கலாமா? சரி ஓகே அதை எடுத்துக்கலாம். ஓகே எடுத்துக்கிட்டான். ஓகே அப்படியே பொறுமையாக கீழே போயிட்டு அந்த கிழவி இங்கேருந்தே ஒரு குட்டி பேசேஜ் மாதிரி போவோம். அது வழியாக நம்ம ஓடிடலாம். மேலே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இது வழியாக ஓடிடணும். இங்கே பார்ப்போம் அந்த கிழவி தெரியுதான்னு. பாத்துரா ஃப்ராங்க்லினே பாத்துரா. இது வழியாக பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா இந்த வழியாக தான். இப்போ அந்த கிழவி நம்மளோட சவுண்டு கேட்டுருந்துச்சு. கண்டிப்பாக நம்மளை போட்டு அடித்து முடிச்சு விட்ருவோம். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா சைலண்ட்டாக போயிட்டு மேலே அதை தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இந்த வழியாக ஓடி போயிடணும். வாங்க போகலாம். அப்படியே போயிட்டு கையில் அதை எடுறா ஃப்ராங்க்லின். எடு அதை எடு, கையில் எடு, சீக்கிரமாக எடுறா. எடுத்தாச்சு. அந்த ஏதோ ஒரு கேன் மாதிரி இருந்தது, அதை தூக்கி போட்டாச்சு. ஓடு 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 ஃப்ராங்க்லினே ஓடுறா. இதுதான் சீக்கிரமாக போ. இதுதான் நமக்கான சான்ஸு. இப்பயே ஓடினா தான் உண்டு, இல்லாட்டி அந்த கிழவி வந்துடும். இதுதான் பொறுமையாக அப்படியே போவோம். பாத்துரா ஃப்ராங்க்லினே. அட பாவி பாத்துரா, உயிர் முக்கியம் ஃப்ராங்க்லின். போ 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 போ. நான் இங்கே தான் அந்த கிழவி இருந்தது. இங்கே தான் அப்போனா வழியும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க இங்கே ஏதோ சீக்ரெட்டாக வழி மாதிரி தெரியுது. ஆமாம் குட்டியாக ஒரு படியாக இருக்குதுங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கான காரு, அப்புறம் ஏதோ ஒரு ரூம்லாம் இருக்குது. இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. ஆனால் கார் எப்படி இருக்குதுன்னு தெரியலையே. சாவிலாம் இருக்கா அதுலேயே ஃப்ராங்க்லினே? அதுலேயே சாவி இருக்கு போலங்க. கிழவி வந்துச்சுங்க. வண்டி ஏறா ஃப்ராங்க்லினே. எப்படியோ வெளியே வந்தாச்சுங்க. பல நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிராணிட்டேன்னு தப்பிச்சாச்சு. இப்போ ஷின்சான் வேற என்னான்னு தெரியலையே. சரி ஷின்சானுக்கு ஃபோன் போட்டு பார்ப்போம். என்ன ஒரே ரிங்கில் எடுத்துட்டான். ஹலோ ஷின்சானே. ஹலோண்ணே சொல்லுங்கண்ணே. என்னண்ணே கிராணி வீடு எப்படி இருந்துச்சு? ஜாலியாக இருந்துச்சா? கிராணி வீட்டுக்கு போகணும்னு நினச்சதே நீதான்டா. ஒரு கூட வந்த அண்ணனை கிராணி ஆச்சு பேக்கெட்டில் போட்டு போயிடுச்சேன்னு கொஞ்சமாவது உனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சாடா? அண்ணே உங்களை காப்பாற்ற தானே நான் போனேன். திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு அண்ணன் புது காரை வச்சு நின்றுந்தாங்களா. அவங்ககிட்ட பேசினே இருந்தேனே. அவங்க நல்லா சிப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டாங்கண்ணே. நானும் ஸ்பேர் கீ வச்சுருந்தேனால அப்படியே வந்துட்டேனே. ஸ்பேர் கீ கொடுத்தது தப்பாக போச்சு. சரி நான் வரேன், நீ வெளியே வெயிட் பண்ணுறியா? வரேனே வெளியே வெயிட் பண்ணனே. உங்களுக்கு வெயிட் பண்ண மாட்டேனானே, வாங்கண்ணே. ஷின்சானு அண்ணன் ஒரு கிராணி தூக்கிட்டு போயிடுச்சின்னு கூட யோசிக்காம ஓடிட்டல நீ. சரி வா எப்படியோ கிராணி வீட்டுக்கு போனதுக்கு 2 லாபம். என்னண்ணே? கிராணி கார் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வா நான் உனக்கு காமிக்கிறேன். என்னண்ணே? அண்ணே காமிங்கண்ணே. அண்ணே காமிங்கண்ணே. ஏன்டா எத்தனை தடவை கேட்குறேன்? காமிக்கிறேன் இரு. இங்கே பார்த்தியா? கண்ணை மூடு.
இப்போ பாரு கண்ணை தர. அண்ணே என்னண்ணே இது 2 தங்க பையமா இருக்கு. ஆமாண்டா கிராணி வீட்டிலேருந்து சுட்டுட்டேன். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. என் வீட்டுல இருந்து திருடிட்டீங்களாடா? என் காரு, என் காயின்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டீங்களாடா? ஃப்ராங்க்லின் சின்சான் உங்களை சும்மா பண்ண மாட்டேன்டா.